ஏடிஎம்கே கூட்டணிக்கு செக் வைக்கும் விதத்தில் மதுரையில் பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறதா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி நிலவக்கூடிய நிலையில பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதாவது தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியும் இவர்கள் கூட்டணி அமைத்தப்போ முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வச்சப்போ எதிர்க்கட்சி தலைவரே சொல்லியிருந்தாரு, எங்க கூட்டணியை பார்த்து அவர் பயப்படுறாரு, அதனாலதான் இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறாரு அப்படின்னு. பொதுவாக இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில தென் மாவட்டங்கள்ல எந்த கட்சி பலமாக இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி இந்த அதிமுக பாஜக கூட்டணி தென் மாவட்டங்கள் அவர்களுடைய வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய வருகிறதா, இல்ல திமுகவின் இந்த நடவடிக்கை அதை மட்டுப்படுத்துமா? இல்ல, திமுகவை பொறுத்தவரை முக ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்க இந்த வாக்குகள் இருக்கிறதோ, எந்த மாதிரியான வாக்குகள் இருக்கிறதோ அந்த வாக்குகளை எப்படி அணுக வேண்டுமோ அந்த ரீதியில ஒவ்வொரு இடத்துலயும் அவரை அணுகி கொண்டிருக்கிறார். அது ஒரு நாம் முதல்வன் திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு, இந்த பெண்களுக்கான அந்த அவுட்ரீச் இருந்து ஆரம்பிச்சு, இப்போ ஒரு பொள்ளாச்சி வழக்கில் அந்த தேர்தல் தீர்ப்பானாலும் சரி, இப்ப நாளை வரக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தீர்ப்பானாலும் சரி, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஓட்டர் குரூப்பை பார்த்திருக்கின்ற ஒரு நீக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் தான் நான் மதுரையில் வைக்கின்ற இந்த மாநாட்டையும் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சவுத்துல யாருக்கு மவுஸ் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுக என்ற அந்த என்டிட்டிக்கு கிடையாது என்றதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக என்பது ஒரு கவுண்டர் அதிமுக மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கிறது. இது முன்னணி தலைவர்களான அனைவரும் ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள். அந்த ஜாதி இன்னைக்கு ஆதிக்கமா இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு காம்பினேஷனுக்கு இப்போ ஒரு டிடிவி தினகரன் இருக்கிறதுனாலயோ இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு நாயனார் நாகேந்திரன் இருக்கிறதுனாலயோ மட்டும் அந்த முக்குளத்தோர் சமுதாயம் இவர்களுக்கு அப்படியே சொலையா ஓட்டு போடும் என்றுதான் நினைக்க முடியாது. அது சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அந்த சமுதாயம் ஏறத்தாழ அதிகாரத்தில் இருந்த சமுதாயமா இருக்கிறது. அது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி. இப்பதான் சமீப காலமாக ஒரு தொய்வு வந்திருக்கிறது. அந்த தொய்வை எப்படி களைய வேண்டும் என்றது அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதிமுக பாஜக பெரிய அமோகமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக சவுத்துல இருக்கு என்று நாம் காண முடியாது. இருந்தாலும் நாயனார் நாகேந்திரனை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவ்வளவு இன்னலுக்கு நடுவுல அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்களை தன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒர்க் பண்ண அந்த சமயத்துல கூட அவர் தன்னுடைய கட்சி தலைவரை தன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒர்க் பண்ண சமயத்துல அவர் அதையும் மீண்டும் ஜெயித்து வருகிறார். அப்ப அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. அவருக்கு கொடுத்த அந்த வேலையை மட்டும்தான் அந்த சமயத்துல அவர் செய்தார். அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, அந்த எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சு வருகிறார். அதை மிக தெளிவாக எப்படி ஜெயிக்க வேண்டுமோ அந்த ரீதியில அவர் ஜெயிக்க வந்தார். நிச்சயமாக அவர் அவருடைய அந்த ஆற்றலை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிறார். ஏனென்றால் மத்தியில் இருக்கின்ற தலைமைக்கு இவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் என்று இன்னும் தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த கன்ஃபியூஷன் தான் அவர் இப்போ தலைவராக இருக்கிறார் என்று நாம் கருதி கொள்ளலாம். என்றால் வேற ஒரு செகண்ட் தலைவர் இந்தியா தமிழகத்தில் தெரியவில்லை. அதனாலதான் பாஜக இன்னைக்கு அவரை தலைவரை கொண்டு வந்திருக்குது. அப்ப அவருக்கு ஒரு பர்சனல் சேலஞ்ச் அவருடைய முன்னால் இருக்கிறது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மாபெரும் சேலஞ்ச் தன்னுடைய முன்னால் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தலை தோத்து விட்டார். அவர் 2019 தேர்தலில் ஆரம்பித்துக் கொண்டு அனைத்து தேர்தலையும் தோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டு வந்திருக்காரு. 2019, 2021, 2024. அதனால மிக முக்கியமான தேர்தல். அப்ப எடப்பாடி பழனிசாமியும் அது பாஜக ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு கூட்டணி ஆனாலும் சரி, அவர் நிச்சயமாக அவருக்கு விட்டு கொடுத்து என்னெல்லாம் பிடிக்க முடியுமோ நிச்சயமாக அந்த இடங்களை பிடிக்க பார்ப்பார். அப்ப பலமான போட்டியாக, வலுவான போட்டியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸ்டாலினுடைய இந்த வியூகங்கள் ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா, யாரையெல்லாம் இழுக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் இழுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு எடப்பாடி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.